வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தகப்பனுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துவோம். நாளுக்கு ஏற்ற வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். நீ ஜெபம் பண்ணும்பொழுது உன் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உன் கதவை பூட்டு, இந்த இடத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பதிலளிப்பார். தேவ பிள்ளைகளே, ஜெபம் ஜெபம் இதனுடைய தலைப்பு ஜெபம். ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி ஜெபித்தால் சாதிக்க முடியும், எப்படி ஒரு மனுஷன் ஜெபித்தால் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஜெபம் என்பது என்ன, ஜெபம் என்றால் என்ன, ஜெபத்தினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும், ஜெபத்தினால் நமக்கு என்ன பலன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீயும் ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டு என்று சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு அறை வீட்டுக்குள் சென்று நல்ல பாயெல்லாம் போட்டு வேதங்களை எடுத்து பாடல் புத்தகங்களை எடுத்து முழங்கால் படியிட்டு கர்த்தரோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கதவை அறை வீட்டுக்குள்ளே பிரவேசித்து கதவை பூட்டி விடு. அந்தரத்தில் இருக்கிற உன் பிதா உன் ஜெபத்தை கேட்டு அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்ண வேண்டுமாய் இருந்தால் அவன் கதவை சாத்தி வீட்டுக்குள்ள அறையில் இருந்து தேவனை நோக்கி, இதோ வேதம் சொல்லுகிறது ரோமரில், முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் அறிக்கை செய்தும், கைகள் யாவும் உயர்த்தப்படும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அறை வீட்டுக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அறை வீட்டுக்குள்ள இருந்து உங்கள் தேவைகளெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் விண்ணப்பெல்லாம் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஏனென்றால் மார்க்கு 11:23-24 சொல்லுது, ஜெபம் பண்ணும்பொழுது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டேன் என்று விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பிரச்சனையா வீட்டுக்குள்ளே அறைக்குள்ளே இருந்து ஜெபம் பண்ண. யாருக்கிட்டையும் வீட்டு காரியமோ உன் குடும்பம் காரியமோ யாருக்கிட்டையும் சொல்லாத. உனக்கே நீ உனக்குள்ளே சொல்லிக்காத. உன்னை உருவாக்கினவர்கிட்ட சொல்லு, உன்னை படைத்தவர்கிட்ட சொல்லு. கணவன் சரியில்லையா, மனைவி சரியில்லையா, பிள்ளைகள் சரியில்லையா, உழைப்பு சரியில்லையா, வாழ்வில் செழிப்பு இல்லையா, கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. கர்த்தர் கேட்பார், அவர் கேட்பார், அவர் பதிலை கொடுப்பார். நீ ஜெபம் பண்ணும்பொழுது அறை வீட்டுக்குள்ள முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. வேதத்தில் அதுதான் சொல்லுகிறார், ஜெபந்தான். ஜெபிக்கத்தான் அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது 4ஆம் வசனம், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நீங்கள் 6ஆவது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உங்கள் விண்ணப்பங்களுக்கும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதல்களும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபம். பவுலும் சீலாவும் நடு ஜாமத்தில் சிறையில் தொங்க விட்டார்கள். 2 கால்களும் மேலே கட்டி தலை கீழாய் தொங்கினார்கள். ஆனால் அவர்கள் தொங்கினதை பார்க்கல, அவமானத்தை பார்க்கல, வேதனையை பார்க்கல, ஆடி பாடி துதித்தார்கள். அந்த தொங்க விட்ட நேரத்துக்குள்ள அவர் பாடி துதித்தார்கள், தேவனை நோக்கி ஜெபித்தார்கள், சந்தோஷத்தோடு ஜெபித்தார்கள், மகிழ்ச்சியோடு ஜெபித்தார்கள், ஆரவாரத்தோடு ஜெபித்தார்கள், ஆடி பாடி துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தி துதித்தார்கள், தேவனை சந்தோஷப்படுத்தி துதித்தார்கள். எனக்கு தேவன் தான் முக்கியம். தானியேல் 3:17 நாங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எங்களை தப்பிவிக்க வல்லவன், இந்த சிறையில் எங்களை தப்பிவிக்க வல்லவர். அதனால் எங்களுக்கு பாடி துதித்து நாங்கள் எங்கள் ஜெபத்தில் நாங்கள் வெற்றி பெறுவென்று விசுவாசத்தில் ஆடி பாடி ஜெபித்தார்கள். அங்கே இருக்கிற சிறைகளெல்லாம் உடைக்கப்பட்டது, அலங்கெல்லாம் நொறுக்கப்பட்டது, எல்லாம் திரை கதவெல்லாம் திறக்கப்பட்டது. ஜெபம் ஒரு மனுஷனை அசைக்கும், ஜெபம் ஒரு ராஜ்யத்தை அசைக்கும், ஜெபம் ஒரு மனுஷனை உருவாக்கும், ஜெபம் சகலத்தையும் சாதிக்கும், ஜெபம் சத்துருக்கள் உடைக்கப்படும், ஜெபம் எரிகோவை முறியடிக்க முடியும், ஜெபம் ஒரு கோலியாத்தை முறியடிக்க முடியும், ஜெபம் செங்கடலை 2ஆக பிளக்க முடியும், ஜெபம் யோர்தானை பின்னிட்டு செய்ய முடியும், ஜெபம் பெரிய அரிய காரியங்களை செய்யும். ஜெபிக்கும் பொழுது அறை வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணு.
ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்பார். உன் ஜெபத்தை கேட்பார். உன் கண்ணீரை கேட்பார். உன் குமரலை கேட்பார். உன் கைவிடப்பட்ட நிலைமையை கேட்பார். நீ தனிமையாக இருக்கிறதே கேட்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தெய்வ சமூகத்தில் நெருங்குங்க. அவர் சமூகத்தில் வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். பவுலும் சீலாவும் சிறையிலிருந்து ஜெபித்தார்கள். கர்த்தரை மாத்திரம் துதித்தார்கள், பாடினார்கள். கவலை வைக்கல, கண்ணீர் வைக்கல, துக்கம் வைக்கல, பயம் வைக்கல. எதிரி வந்தான், பகை வந்தான், சிறையில் கட்டினாங்க, அதெல்லாம் பார்க்கல. என்ன வந்தாலும் என் தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஜெபித்தார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள், பாடினார்கள். அன்பு தேவ பிள்ளையே, இந்த நாளில் உண்மை நோக்கி ஜெபிக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க, கர்த்தரோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உங்களை விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நேசிக்கிற விரும்புகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை எப்பொழுதுமே சந்தோஷமாக இருங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்பட்ட அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும், உங்கள் கூடாரத்திலும், உங்கள் சிந்தனையிலும், உங்கள் நினைவிலும், உங்கள் வாழ்க்கையிலும் வந்து சேரும் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை யூடியூபில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாளில் ஜெபத்தில் தூண்டுங்கப்பா, பரிசுத்தத்தில் தூண்டுங்கப்பா, ரட்சிப்புகளை கொண்டு வாங்கப்பா. ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாதுப்பா, ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது ஏசப்பா. எல்லா ஜனங்களும் கர்த்தருக்குள்ள வரணும். கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் அப்படி செய்வதற்காக நன்றி. பார்க்கிற கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தர் ஆசீர்வதி. அபிஷேகத்தில் நிரப்புங்க, பரிசுத்தம் நிரப்புங்க. கர்த்தர் உதவி ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், பரிசுத்தமாக்கு. இரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.